ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் 3/5/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபட்டு சாயங்கால வேளையிலே ஆலயங்களிலே கூட்டு பஜனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் சிவபுராணம் போன்றவற்றையெல்லாம் பாராயணம் செய்து இறை வழிபாடிலே ஈடுபடுவதற்கு ஒரு சிறந்த நாள். இன்றைய தினம் இந்த சமய குரவர்களிலே ஒருவராகிய உளவார தொண்டு செய்து அப்பர் என்று போற்றப்படுகின்ற திருநாவுக்கரசு நாயனார் சுவாமிகள் அவர்களுடைய குருபூஜை திருநாள். பொதுவாக இந்த சமய குரவர்களாக திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசக சுவாமிகளை போற்றிக் கொள்வார்கள். அந்த வகையில் இந்த தேவாரம்பாடியவர்களுக்குள்ளே இந்த அப்பர் சுவாமிகள் சைவ சமயத்திலே இருந்து சமணர்களாலே மதம் மாற்றப்பட்டு சமண மதத்துக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் கொடிய நோய்களினாலே சூழ நோயினாலே பாதிக்கப்பட்டு மீண்டும் சைவ சமயமே மெச்சமயம் என மீண்டும் சைவ சமயத்திலே வந்து அரும்பணியாற்றியவர்கள். கூற்றாயினவாறு விளக்குகளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் என்கின்ற தேவாரத்தை தந்தவர். அவரை பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கிய பொழுதிலும், கல்லோடு கட்டி கடலில் போட்ட பொழுதிலும், சுண்ணாம்பரையிலே அவர்களை அழைத்து வைக்கப்பட்ட பொழுதிலும் தேவாரங்களை பாடி இறையருளினாலே வெளியே வந்தவர். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பற்றுணை திருந்தடி பொருந்த கைகொள கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று இந்த நமச்சிவாய பதிகத்தை பாடி இறையருளை பெற்றவர். இவ்வாறு பல்வேறு அதிசயங்களை எல்லாம் அற்புதங்களை எல்லாம் செய்த அப்பர் சுவாமி என்று போற்றப்பட்ட திருநாவுக்கரசு நாயனாருடைய இந்த குருபூஜை நாள். அவர்கள் இந்த உளவார திருப்பணியை செய்தவர்கள். இது ஆலயங்களிலும் கல்லூரிகள் பாடசாலைகள் ஆரம்ப கலைக்கூடங்களிலே எல்லாம் இந்த குருபூஜைகளிலே பிள்ளைகள் அங்கே வந்து நின்று அவருடைய தேவாரங்களை படிப்பதும் அவருடைய பெருமைகளை திருநாவுக்கரசு நாயனாருடைய பெருமைகளை எல்லாம் அறிகின்ற வகையிலும் இவ்வாறு இந்த குருபூஜைகளை தொடர்ந்து நடத்தி எதிர்கால சந்ததிக்கு சமய குரவர்கள் ஆற்றிய நல்ல பணிகளை அவர்கள் செய்த அற்புதங்களை எல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலும் இந்த குரு பூஜைகள் பாடசாலைகளில் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். கலைக்கூடங்களிலே கலாசாலைகளிலும் ஆலயங்களிலும் இவ்வாறு
சமய குரவர்களுடைய பெருமைகளை எல்லாம் கூறுகின்ற வகையிலே இன்று இந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜை நாள் நாமும் திருநாவுக்கரசு நாயனாருடைய பெருமைகளை அறிந்து அவருடைய தேவாரங்களையும் பாராயணம் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.